Welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் கியா கேரன்ஸ் MPV செக்மெண்ட் வெஹிக்கிள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நேரோ ஸ்ட்ரீட் ட்ரைனிங் செஷன். அவங்களோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸு, ரொம்ப ஸ்மால் ரோட்ஸ் இதில் தான் அவங்க ட்ரைவ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க எப்படி ஜட்மெண்ட் கெயின் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கான்செப்ட் அப்ளை பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. அவங்களுடைய டிரான்ஸ்மிஷன் IMT டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள், அதாவது கிளச் இருக்காது, இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பட் நார்மலாக நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணணும். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும் பிரேக்கில் கால் வச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ரெஸ்ட் ஆஃப் தி கியர்ஸ் எல்லாமே நம்ம பிரேக் இல்லாமே குறிப்பிட்ட ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் 0 to 10 ஃபர்ஸ்ட் கியர், 10 to 20 செகண்ட், 20 to 40 தேர்ட், 40 to 60 ஃபோர்த், 60 to 80 ஃபிஃப்த், அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்தமட்டில் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது லோ கியர் மெயின்டெனன்ஸ், ஃபர்ஸ்ட் கியர் ஒரு செகண்ட் கியர்லேயே ட்ராவல் பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம், லெஃப்ட்டில் இருக்கிற இந்த வாலு, ரைட்டில் இருக்கிற அந்த டூ வீலர் ரெண்டுமே அவங்க ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க மூவ் பண்ணணும். ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங் ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும், அப்போ தான் அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வெஹிக்கிள் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட அப்டக்கிள்ஸ் டோட்டலாக தாண்டினதுக்கப்புறம் தான், நம்மளுடைய ஹோல் பாடி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெஃப்டோ ரைட்டோ திருக்கணும். அதே மாதிரி நம்ம டேர்ன்ஸ் பண்ணும்போது நேரோ ஸ்ட்ரீட்டில் வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன் ஒரு கான்செப்ட் இருக்குது. லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட்டில் லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ரைட் எடுக்கணும். ரோடு கார்னர் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ரோடோட கார்னர்ஸ் பார்த்துக்கணும். அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயே தான் இருக்கணும். எதனா அப்டக்கிள்ஸ் முன்னாடி இருக்குது அப்படின்னா முன்னாடியே அவங்க அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் அலைன் பண்ணணும், ரைட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் அலைன் பண்ணணும். வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன், எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து நிறையா வெஹிக்கிள்ஸ் வரலாம், அதை அவங்க பார்த்துக்கணும். சோஃபார் ஃபர்ஸ்ட் கியர்லேயே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரேக்லேயே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்கல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் அவங்க ட்ரைவ் பண்ணுறது. அண்ட் அவங்களுக்கு என்ன ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா, இதுக்கு ஒரு பெரிய வெஹிக்கிள், ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் என்ன ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தது. அவங்ககிட்ட நான் சொன்னது, ஒன்ஸ் வெஹிக்கிள் உள்ள பிளேஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரேம்ன்றது எல்லா வெஹிக்கிளுக்கும் சேம் தான். இந்த கான்செப்ட்லாம் கூட நேரோ ஸ்ட்ரீட்டில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ரிசல்ட் ப்ராக்டிக்கலாக எக்ஸலண்ட்டாக வந்துடும். ஆப்போசிட்டில் தானே வெஹிக்கிள்ஸ் வரும்போது நம்ம முன்னாடியே ஸ்பேஸை கால்குலேட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அட்மோஸ்ட் லெஃப்ட் நம்ம வெஹிக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளாக அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. தேவையான இடத்துல நல்லா ஹார்னு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி ஸ்பேஸில் மூவ் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். அண்ட் லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸோட ஃபுல் ஃப்ரேம் தெரிகிற இடத்துல நம்ம வெளில வந்துடணும். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த ரோடோட விட்டே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதுலேயே அவங்க வெஹிக்கிளை ஆன் தி ரோட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு லிட்டில் ஹார்ன் கொடுத்துட்டு அவங்க ஃபுல்லாக மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும். இதுக்கு நடுவில் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க அவங்கள ஹார்ன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னே தெரியாது. டூ வீலர்ஸ், ஆட்டோஸ், ஃபோர் வீலர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸே ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும். பிகினர்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் அடித்தாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பேனிக் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் மிஸ் பண்ணிவிடுவோம். அவங்க மேலே ஃபோக்கஸ் இருந்துச்சுனாலும் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் பண்ணுவோம். நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க வழி விட்டுறது நல்லது. ஈச் அண்ட் எவ்ரி டேர்னிங்ஸ் பண்ணும்போது நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். லெஃப்ட் எடுக்கும்போது ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ரோட்ஸில் டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக ஃபோர் வீலர்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே நோ இது ரொம்ப குரூஷியலான ரோடு. ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்று ரிவர்ஸ் தான் வரணும். நம்மளுடைய ட்ரெயினி அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது, ஃபோக்கஸ் ஆன் த ரோட், 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் நடந்து போகிறவங்களுக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களோட ஃபுல் வியூ தெரிகிற இடத்துல வெளில வந்துடுங்க. எக்ஸஸ் ஹார்ன் அடிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு காஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஹார்ன் ப்ரெஸ் பண்ணணும் போதும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன ரோடில் அவங்க டேர்ன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிளாஸ் மாதிரி. ஆல்ரெடி அந்த ரோட்டில் ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம போயாச்சு. இந்த வாட்டி அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது, அந்த ரோடு அப்ரோச் ஆகும்போது நான் இறங்கிடுவேன் கீழே, நீங்களே தான் தனியாக வெஹிக்கிளை அந்த இடத்துல டேர்ன் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்கன்றத சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட்.
மெயினாக பிகினர்ஸோட மென்டாலிட்டி இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கூல் அண்ட் காம் ஸ்டேட்டில் இருக்கணும். ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே போகணும். நம்ம வெஹிக்கிளை லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிற வெஹிக்கிளோட மூட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த ரோடு தான் நான் சொன்னேன். இந்த ரோடோட அகலம் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சின்னதாக தான் இருக்கும். ஆல்சோ அந்த இடத்துல ஸ்லோப் இருக்குது. ஸ்லோப்பில் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது பிரேக்கை நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி கால் எடுத்திங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்க வெஹிக்கிளில், அது ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் டர்ன் ஆகி வெஹிக்கிள் ஃப்ரேம் ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பொறுமையாக உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் மெயினாக லேக் ஆகிறது டேர்னிங்கில் ஸ்லோப் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸஸ் ஆக்சலேஷன் கொடுக்கும்போது அவங்களால ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. சைமல்டேனியஸாக ஸ்லோப்பையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஸ்டீரிங்கும் ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. பட் நம்ம ட்ரைனிங் மோர் தென் 4 times இந்த மாதிரி ரோட்டில் வந்ததுனால 5th டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வராங்க. அவங்க அங்கேருந்து வரும்போது ரைட்டில் அந்த லேம்ப் போஸ்ட், லெஃப்ட்டில் இந்த வால் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் 50% ஆஃப் ஸ்பேஸ் தான் இருக்கணும். எதர் ரைட் சைட்லையும் க்ளோஸாக இருக்கக்கூடாது, லெஃப்ட் சைட்லையும் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரோட்டில் ரைட்டில் 2 வீலர்ஸும் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஜென்ரலாக அப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு. ஏன்னா வேறு எதனா பிகினர்ஸ் அந்த மாதிரி வரும்போது 2 வீலரில் ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் பீப்புள் அவங்க யோசிக்கணும். ஒரு 4 வீலர் போச்சுன்னா எப்படி அவங்களால போக முடியுன்றத. பட் நமக்கு இது ஒரு ட்ரெயினியாக இருக்கிறதுனால நம்ம இந்த சுச்சுவேஷனையுமே நம்ம ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கோம். வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஒரு பிகினர்ஸை இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ண வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரோட்டில் கூட்டிகிட்டு வரோம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் உங்கள் வெஹிக்கிளில் சொல்லிக் கொடுக்கலாம் அட் டோர் ஸ்டெப். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக இதை ட்ரைவ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து டிரைவிங்லாம் கற்றுக்காதீங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்க யாரானு கூட உட்கார வச்சுட்டு கான்செப்ட் புரிய வச்சதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் பண்ணுறது நல்லது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணுன்னா சிட்டி கார் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.